மலை நண்பன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. இன்றைக்கி நம்ம அஞ்சூர் குருநாதசாமி கோயில் பண்டிகை. அதனால் வந்து உங்கள் என்எஸ் கேப்டனுடைய நண்பர், அதாவது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், மிஸ்டர் அருண் விஜய் இன்டர்நேஷனல் ரைடரு. அவர் வர இன்றைக்கி அவருக்கோசரம் நீங்கள் சும்மா சாதாரணமாக சும்மா ஸ்பெஷலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ வந்து மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். இது நான் வந்து ஏற்கனவே மட்டன் வந்து ஒரு 4 விசில் விட்டு குக்கரில், ஏன்னா லேட்டாச்சு அப்படி டைம் ஆகுதுனால கொஞ்சம் இஞ்சி, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு ஒரு 4 விசில் விட்டு மறுபடியும் எடுத்து உடைக்கிட்டு குழம்பு வைக்க போகிறோம். ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சுக்கிறேன். பட்டை, சோம்பு, ஜீரகம், கொத்தமல்லி, கடலை, தேங்காய் அதெல்லாம் போட்டு வடசல்ல வறுத்து தனியாக கொத்தி ஆற வச்சு வறுத்து வச்சுக்கிறேன். மிக்ஸி தான் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆடுறதுக்கு நேரம் இல்லை. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இது பாருங்கள். நம்ம குக்கரில் ஏற்கனவே 4 விசில் விட்டுருக்குற மட்டனை. ஏன்னா இந்த குழம்பு வேக வச்சு லேட்டாகும்னு சொல்லிட்டு அது விறகடுப்பு தான் செய்வோம். டைம் இல்லை, நிறையா கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது, மழை வர மாதிரி. அதனால் வெளியே செய்ய முடியாது. அதனால் கேஸ் அடுப்புலேயும் செய்கிறோம். இந்த குக்கரில் வேக வச்சு அந்த தண்ணியை வச்சுக்கிறோம். நம்ம தாளிச்சு விட்டு சாயந்தரம் ஊற்றுன பின்னாடி நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதில் ஏற்கனவே கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி போட்டு வதக்கி வச்சுக்கிறோம். வதக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டு கறி மசாலா போட்டுக்கலாம். அதுவே போட்டாங்க, கொஞ்சமாக போட்டாங்கன்னா போதும். ஒரு ஸ்பூனு 1.5 ஸ்பூன் அந்தளவுக்கு போட்டால் போதும். எல்லாமே மீதி எல்லாமே நம்ம செஞ்ச வறுத்து வரமிளகா, வரங்காய், தேங்காயெல்லாம் போட்டு வதக்கி விட்டு வறுத்து வச்சுக்கிறோம். சும்மா ஒரு வாரத்துக்கு இந்த கறி மசால். இது லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். அடி பிடிக்காது, இல்லைன்னா அடி பிடிக்கும். மட்டனை கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நல்லா கேட்கணும். செஞ்சுட்டு கேட்குங்க. அந்த கறி மசாலா உள்ளே இறங்கும். மக்களை அடுத்து பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் இங்கே ரெடியாக இருக்குது பாருங்கள். எல்லாம் தலைவர் அருண் விஜயம், நம்ம ஸ்குவாட் மெம்பர்ஸில் ஒரு 2-3 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தான் இன்வைட் பண்ணியிருந்தேன். பட் எல்லோரும் எல்லா சுச்சுவேஷன்லேயும் வர முடியாதுல்ல. ஸோ அதனால் வர ஒரு சிலருக்காக ஏதோ தடப்படலாம் டப்புன்னு முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேகத்தில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும். நம்ம மசாலா ஊற்ற போகிறோம். இதில் வந்து என்னென்ன போட்டு வச்சுக்கிறோம்னா கொத்தமல்லி, கொத்தமல்லி, இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு பட்டை, ஏலக்காய் 1, கிராம்பு 2, வரமிளகா ஒரு 10 மிளகாய், பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் போட்டு வடசட்டில் வறுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கிறோம். அரைச்சி இப்போ நம்ம மசாலா ஊற்றுக்கிறோம். நண்பர்களே, அடுத்தது நம்ம குருநாதசாமி கோயில் வீடியோ ஒரு ஃபுல் வீடியோ வரும். மறக்காமல் பாருங்கள். குருநாதசாமி கோயில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தென்னிந்தியாவிலேயே பெரிய ஒரு குதிரை சந்தை இருக்கிறது நம்ம குருநாதசாமி கோயில் தான். அதே மாதிரி நிறையா தூரியெலாம் வரும். பயங்கரமான தூரி வரும். தமிழ்நாட்டிலேயே இது மாதிரி தூரி எங்கேயும் இருக்காது. அந்தளவுக்கு தூரி. இந்த மரணக்கிழமைன்னு சொல்லுவாங்க, பைக்கு காரெல்லாம் ஓட்டுறது, அதெல்லாம் வரும். மறக்காமல் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மக்கள் நண்பர்களே, மசாலா ஊற்றி வச்சு அந்த தண்ணி ஊற்றி வச்சு கறி வேக வச்சு தண்ணியும் மட்டன் வேக வச்சு தண்ணியும். இது வெள்ளாடு சீக்கிரமாக வந்துடும். நமக்கு எப்போயும் வெள்ளாடு தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும். ஒரு கொதி வந்தால் போதும், குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு கப்புன்னு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். ஓகே நண்பர்களே, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் தனியாக இருக்குது, கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். இப்போ மட்டன் குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் இன்னொரு 2 நிமிஷம் அப்படியே வேக வைக்க போகிறோம். பார்க்கலாம். நண்பர்களே, மட்டன் பிரியாணி குக்கரில் செய்கிறோம். எண்ணெய் ஊற்றுறோம். கிட்டத்தட்ட ஒரு 100-150 மில்லி ஊற்றணும். அப்போ மட்டன் பிரியாணிக்கு சரியாக இருக்கும். சிக்கன் பிரியாணி இருந்தால் கம்மியாக ஊற்றலாம். மட்டன் பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்றணும். நல்லா வெங்காயம்லாம் வணங்கும்.
எண்ணெய் கிளஞ்சிச்சு. இப்போ பிரியாணி தலை, அது அன்னாச்சி முத்து, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டோம். ஒரு வணக்கலாம். வெங்காயம் அரைச்சிக்குது. அடுத்து இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா முன்னே போட்டுக்கணும். அது பரவாயில்ல, அரிஞ்சு வச்சுருக்குது, அதனால இப்போ போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வணங்கிடுச்சு. அடுத்து பெரிய வெங்காயம் போட போகிறோம். அதோட புதினத்தில் போட்டுக்கணும். புதினத்தில் போட்டாச்சு, நல்லா வதக்கலாம். வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி நம்ம இப்போ கம்மியாக தான் சேர்க்குறோம், அதனால தான் கம்மியாக தான் போட்டுக்கிறோம். நான் ஒரு அரை கிலோவை போட்டு மட்டும் செய்கிறேன், அதிகமாக செய்கிறேன், அதனால தான் கம்மியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு அதிகமாக செய்யணும், அதிகமாக போட்டுக்கணும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா ஏற்கனவே கறியில் உப்பு போட்டுருக்கு மட்டனில். இது அதிகமாக இருக்கும். தக்காளி வணங்கணும். தக்காளி வணங்கினா கொஞ்சம் தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றினா தான் அந்த பிரியாணி டேஸ்ட்டே வரும். அந்த புளிக்குது, தயிரோடைய புளிக்குது. இல்லைன்னா பிரியாணி டேஸ்ட்டே வராது. நல்லா வாங்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறோம். நம்ம தக்காளியில் வணங்கி வச்சு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி அதிகமாக போட்டுக்கிறோம். நல்லா வணங்கிச்சு. லைட்டாக மிளகா பொடி போட்டுக்கலாம், அதிகமாக வேணாம் காரத்துக்கு. ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூனு அவ்வளோதான். ஓகே, அடுத்தது மட்டன் போட போகிறோம். கம்மியாக தான் மட்டன் செய்கிற, ஒரு அரை கிலோக்குள்ள. ஏன்னா ஒரு அரிசி அரை கிலோ தான், அதனால் அரை கிலோ மட்டன் தான் போடுறோம். ஓகே, இப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடுவோம். தண்ணி விட்டு பின்னாடி நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இல்லைன்னா தண்ணி விட்டு வேக வைக்கலாம். வதக்கின பின்னாடி நம்மளே அரிசி போட்டாச்சு, தண்ணி ஊற்றி அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு ஒரு கிளறி ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஏற்கனவே நமக்கு மட்டன் வந்ததுனால
2 விசில் விட்டால் போதும், அரிசி வந்துடும். இன்னும் ஒரு கொதி வந்ததும் உப்பு பார்த்துட்டு குக்கரை மூட போகிறோம். அடுத்து மட்டன் எடுத்து தனியாக வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வடசட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. அடுத்தது கடுகு போடப்படும். கடுகு பொரிஞ்சிச்சு. பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா போடுங்க, இல்லைன்னா வரமிளகா போட்டுக்கோங்க. ஆனால் ஒருத்தர் பச்சை மிளகா சாப்பிட மாட்டாங்க, அதனால் வரமிளகாவும் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டனில் உப்பு இருக்கிறதுனால இப்போ உப்பு போட போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே அதில் மட்டனில் உப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் லைட்டாக வெங்காயத்துக்கோசரம் போடலாம். அதில் லைட்டாக வணங்கணும், அதுக்கோசரம் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கணும். தேங்காய் இப்படி பல்லாக அரிஞ்சிக்கணும். தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் போட்டுருக்க மாட்டாங்க, யாரும் இது மாதிரி தேங்காய் மட்டனில் போட்டு சாப்பிட்டுக்க மாட்டாங்க. இதை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமெல்லாம் வணங்கிச்சு. கொஞ்சம் லைட்டாக கறி மசாலா பொடி லைட்டாக போட்டு வணங்கிக்கலாம், அதிகமாக வேணாம். ஒரு 1/2 ஸ்பூன் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகே நம்மளே, அடுத்தது மட்டன் போட போகிறோம். அவுட்டும் போனால் அதை உள்ள அதுக்கு மேலே எதுவும் இல்லை. வச்சு ஒரு வணக்கிட்டு கொஞ்சம் குழம்பா இருக்கும். உங்களுக்கு வர இருந்தால் அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா குழம்பு ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கிரேவி மாதிரி இருக்கும். குழம்பு ஊற்றி வச்சு ஓகே, கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். நண்பர்களே, பிரியாணி ரெடி. என்ன வெள்ளையாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஹைதராபாத் பிரியாணி எப்படி தான் இருக்கும். நம்ம அதிகமாக மிளகு பொடி போடல, வேறு பிரியாணி பொடியோ எதுவும் போடல, அதனால் வெள்ளையாக தான் இருக்கும். லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். லைட்டாக பெருங்காயத்தூள் போடணும். ஓகே, அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருக்கோம். ஓகே நண்பர்களே, அடுத்தது சாப்பிட போகிறோம்னு காமிக்கிறோம். நண்பர்களே, இப்போ நம்ம அருண்விஜய் வந்துட்டார். அவரை இன்வைட் பண்ண போகிறோம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். இவர் நீங்கள் நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க. பெரிய யூடியூபரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சேலர் ரைடரு. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ பக்கமாக தான் தெரியும். நம்ம என்எஸ் கேப்டன் நம்ம என்எஸ் கேப்டன் இவருடைய ஸ்கோடு தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து ஊரில் தான் இருக்கிறாரு. நான் அதனால் இங்கே இருக்கிறாருன்னு நினச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் அங்கே தான் இருக்குது, ஜலண்டாபுரத்தில். அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நாங்கள் இங்கேருந்து நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ள வரும். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நம்ம குரான் சாமி கோயிலுக்கு ஒரு இன்வைட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம வீட்டில் பார்த்துட்டு இங்கேருந்து குரான் சாமி கோயிலுக்கு போயிருப்பாங்க. அவங்கள சாப்பிட வச்சுட்டு குரான் சாமி கோயிலுக்கு அனுப்ப போகிறோம். வாங்க. இவர் வந்து ஜிஜி, இங்கே கோபி, இவர்
பப்ஜி யூடியூபர். பஜ்ஜி சுட்டு இருப்பாங்க. டெய்லி லைவ் போடுவார், மறக்காம அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம அருண்விஜய் அவர்களுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தார், சில பல காரணத்தினால. நானே பக்கமாக தான் அவர் வீடியோவில் பார்த்தா சூப்பராக இருக்குது. அவர் லடாக் வந்து 2 டைம் போயிட்டு வந்துக்கிறது. சேலத்துலேயே ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் போயிருக்குது. சூப்பரான நல்ல ஒரு கேரக்டர். நம்ம பையன் மாதிரி தான், பையன் தான், அப்பா தான். நான் வந்தவொடனே அப்பா தான். நம்ம பார்த்திபன் ப்ரோ இவெல்லாம் ரொம்ப க்ளோஸு. அதனால் வந்து அவருக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம பாப்பா இவர் மாஸ்டர், ஒன்னே பாவாட்டாது, எல்லாத்துக்கிட்டையும் பாவாதான். வாங்க வாங்க எல்லாம் சாப்பிட போலாம். ஜிஜி இந்த கேரக்டர் நீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் திரும்ப பாக்குறீங்க. பசிக்கிறியா?